நேரம் ராதிகா மேம் இந்த விமென்ஸ்க்கான பவர் பத்திலாம் சொன்னாங்கல்ல, அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். சரத் சார் சொன்னாங்கல்ல 50% கொடுத்தா இன்னும் என்னெல்லாம் ஆகும்னு சொன்னாங்களே, அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா ஒன்னும் ஆகாது. முதல்ல இந்த 33 கொடுக்கறதுக்கே இவ்வளவு முக்கியம், இவ்வளவு நாள் ஆச்சு கொடுக்கறதுக்கு. அதுக்கு 1008 கருத்து பேசினாங்க. பட் இல்லோட விமன் ஆர் வெரி ஏபிள். இப்போ இருக்கிற எவ்வளோ விஷயங்கள் மாறி போயிருக்கு. விமன் ஹவ் சேஞ்ச்ட், இவால்வ்ட் அண்ட் க்ரோன். ஸோ டெஃபினட்டாக அவங்க வந்து சிறப்பாக செயல்பட முடியும். ஆனால் சினிமாவில் மட்டும் அது வேற கதை. அவர் எப்படி பார்க்குறாரு பாரு. பட் சினிமாவில் வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ மேல் டாமினேட்டட் இண்டஸ்ட்ரி. இருந்தாலும் அப்படி இருந்தோம் நாங்கள்லாம். இப்போ வந்து இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்து வேறு வேறு பரிமாணத்தில் எழுதுறாங்கன்னா இட் இஸ் சேஞ்ச்ட். அந்த சேஞ்சை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். மாற்றம் ஒன்று தான் உறுதியானது. அதனால அந்த மாற்றத்துக்கு வந்து நம்ம அது இன்னும் சிறப்பாக நம்ம செய்யப்பட போகுது. இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ மேம். நீங்க சரத் சார் வந்து நீங்க ப்ரொடக்ஷன் மேனேஜரா ஆக்கினீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இல்லை ஒரு கருத்து இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது அதிகமாக கேள்வி பதில் நேரம்லாம் எல்லாரும் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. அவங்கள டயர்ட் பண்ணாதீங்க நீங்கள். கவிதா, அது வந்து இதை வந்து என்ன கேட்டீங்க நீங்கள்? ப்ரொடக்ஷன் மேனேஜரா? அதாவது ஒன்லி அதை மட்டும் தான் நம்ம எல்லாருக்கும், அந்த இளைஞர்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்ல ஒன்று வேணும். இந்த பணியை இவர் தான் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. அதான் என்னுடைய தாரக மந்திரம். நான் வந்து ஒரு சைக்கிளில் போய் பேப்பர் போட்டவன், பிஎஸ்சி பட்டதாரி. சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன். எனக்கு வந்து ஸ்பேர் டைம் இருந்தது, நிறையா இருந்தது. ஒரு சைக்கிள், ஹீரோ சைக்கிளுக்கு வந்து அந்த சைக்கிள் பாட்டாக கைண்டு தான் வரும். அதை ஃபிட்டராக இருந்திருக்கேன். அப்புறம் வந்து ரிப்போர்ட்டராக இருந்திருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தொழிலும் நாம் செய்யலாம் என்ற ஊக்கமும் தாக்கமும் இருந்தால் வெற்றி அடையலாம். அந்த முயற்சிக்கு நம்ம இளைஞர்கள் வரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு டேபிள் தொடச்சா கூட தப்பு கிடையாது. எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செய்யும் போது அது நியாயமாக உங்கள் மனசிற்கு பிடித்த வேலையாக இருந்தால் அது உங்களுக்காக, உங்களுடைய பொருளாதார உயர்வுக்காக நீங்கள் போராடுறீங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் இழிவாகவே நினைக்க வேண்டாம். அதனால் என்ன ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு சொல்லணும்னு பரவாயில்ல, டீ சப்ளையராக சொன்னால் கூட நான் ஒர்க் பண்ணுவேன். தட் இஸ் வாட் ஐ ஹவ் பீன். அந்த ஹார்ட் ஒர்க் இஸ் வாட் இஸ் சி இன் சரத்குமார். தேங்க்யூ சார். அதிகா மேடம், இது அரசியல் கதை எங்க மேடம்? அரசியல் கதை. நீங்களும் அரசியல்வாதியானால கேட்குறோம். பாலன் சார் சொன்னாரு பீகார், ஜார்க்கண்ட்லாம் நம்மளை விட ரொம்ப பின்னால் இருக்குன்னு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 234 எம்எல்ஏ இருக்காங்க. அதில் வெறும் 12 பேர் தான் பெண் எம்எல்ஏ. 35 மினிஸ்டர் இருக்காங்க, வெறும் 2 பேர் தான் பெண் மினிஸ்டர். ஏன் அரசியலில் மாத்திரம் பெண்கள் முன்னேற முடியல? அது யார் தடுக்கிறா சார்? அது வந்து தடுக்கிறது வந்து நிறைய பெண்கள் வந்து சில டைம் அப்படியே பின் வாங்கிடுறாங்க. அந்த சூழ்நிலையை பார்த்து ரொம்ப மனசை வந்து நம்ம வேற மாதிரி வச்சுக்கிட்டு, இல்லை இந்த நெகட்டிவிட்டி நமக்கு வரக்கூடாதுன்னு நினைச்ச பெண்கள் கண்டிப்பாக வரணும். இப்போ கூட வண்டியில் வரப்போது இவர் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தர் எங்களை பற்றி ரொம்ப இழிவாக பேசினதான்னு. என்ன பண்ணலான்னு நேராக போய் ஒரு பலார்னு ஒன்று அடிச்சுட்டு வந்துடலாங்க அப்படின்னு. நீ ஒன்றும் பேசாத, நீ பேசாமல் வான்னாரு. ஆனால் இட் இஸ் நம்ம இனிமேல் அந்த மாதிரி பதில் சொன்னாதான் எனக்கு, நான் அவருக்கும் எனக்கும் அது ஒரு கருத்து வேறுபாடு போயிட்டு வரும். யாராவது தப்புனா நான் தப்புன்னு நான் சொல்லிடுவேன். அவர் சொல்ல மாட்டார், கொஞ்சம் பேசாம இரு அப்படிம்பாரு. பட் அதனால தான் பெண்கள் நிறைய பேர் பின்வாங்குறாங்க. பிகாஸ் இவ்வளோ வந்து என்ன மேக்சிமம், அதுவும் இந்த சினிமால இருந்து வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கேட்குற கேள்வி வந்து, நீங்க சினிமாவில் இப்போ நீங்க எம்பியா நீங்க போட்டியிட்டீங்க, நடிப்பீங்களான்னு. நான் கேட்குற ஒரே இது, எந்த ஆம்பளை கிட்ட நீங்க இந்த கேள்வி கேட்பீங்களான்னு? ஏன்? அவங்க வேலை செஞ்சு அவங்க வந்து எம்பியா இருப்பாங்க, அவங்க எம்எல்ஏவா இருப்பாங்க, நாங்கள் இருக்க மாட்டோமா? இருப்போம், எல்லாமே செய்வோம். எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்னங்கிறது எனக்கு தெரியும். ஸோ ஐ திங்க் ஐம் ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தட் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இந்த நோஷனை ஃபைட் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது. வேலை செய்கிறத விட அதனால தான் நான் வந்து மதிப்புக்குரிய ஜெயலலிதா அவர்களை ரொம்ப அட்மையர் பண்ணேன். பிகாஸ் ஷீ குட் பி பாதர்ட் அபவுட் எனிதிங். அவங்க என்ன நினைச்சாங்களோ அவங்க அதை தான் செஞ்சாங்க தவிர she didn't give a damn. I like that. வஸ்தபாலன் சார். சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு 3 கண்டெய்னர் வந்தது. அதில் ஒரு கண்டெய்னர் காணும்னு சொல்லி பல வருஷமா தேடிட்டு இருந்தாங்க. பட் இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு கண்டெய்னர் நியூஸ் வச்சிருக்கீங்க. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஃபுல்லாகவே வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்து எடுத்திருக்கீங்களா? ஏன்னா அதில் வந்து
மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மினிஷன் காமிச்சிருக்கீங்க பெரிய அளவுக்கு. ஸோ எல்லாருமே ரிலேட்டிவ் ஆகுறாங்க. நம்ம தமிழ்நாட்டு சார்ந்தது இந்த ஸ்டோரியா அந்த கண்டெய்னர் எல்லாமே? முழுக்க முழுக்க இந்த கதை வந்து புனைவு சார். கதையில இருக்க எல்லாமே புனைவு. அது எதுக்குமே நீ ஒரு அர்த்தம் கற்பிக்காமீங்க. அப்பதான் சேஃபா நாங்க வந்து வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆகும் நடக்கும். ஸோ ஒரே ஒரு விஷயம், சாஜி சார் பேசல, ஒரு ரெண்டு வார்த்தைகள். ஒரே ஒரு செகண்ட், சாஜி சார் மட்டும் பேசல, ஒரு சில வார்த்தைகள். இல்லை, இவ்வளவு எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் என்ன பேசணும்னே தெரியல. பாலன் ரொம்ப பயங்கரமா பேசினாரு. இது நான் பாலனோட பேச்சு கேட்டபோது ஒரே விஷயம் தான் நினைச்சேன். இது நாங்க ஷார்ட் முடியும் போது இது இவர் சொல்லி இருந்தாருன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். எதுவுமே வாத்திருந்தே பேச மாட்டார் அவரு. இப்போ இவ்வளவு பேசுறாரு, சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு 8 நாள் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் படம் நீங்க பாத்தீங்க, நாங்க பெரும்பாலும் நாங்க யாருமே பார்க்கல இதை. ஸோ உங்களுக்கு தெரியும் கண்டென்ட் என்னன்னு. பேக் ஆஃப் மேக்கிங்ல நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு ஒரு 8 நாள் சொல்லி அது 3 நாள்ல நாங்க முடிக்க வேண்டியதாயிருச்சு. ஸோ வாட் எவர் யூ see of me in this movie is 3 நாள் ஒர்க் தான். பட் இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் ஒர்க் நான் சொல்லுவேன். என்னுடைய இப்போ பாலனுக்கு ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ், ராடானுக்கு ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ், எனக்கும் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் தான். நான் சினிமாவுக்கு வெளியே எதுவும் பண்ணதில்லை. இட் வாஸ் ஃபென்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியுது. சரத் சார் சொன்ன மாதிரி நீங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துது இந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன் இல்லை. சந்தான பாரதி சார் கூட இருந்தது காம்பினேஷன், வைஜி மகேந்திரன் சாரோட காம்பினேஷன் இருந்தது, நமோ நாராயண கூட காம்பினேஷன் இருந்தது. பட் நிறைய பேர் நாங்கள் பார்த்ததே இல்லை இந்த சீரீஸில். பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ. சரத் சார், ராதிகா மேம், கவிதா பாரதி, சந்தான பாரதி சார், வைடாங்கல் ரவி. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும்னு நம்மளுக்கு தெரியாது. ஃபேபுலஸ் ஒர்க். ஐ திங்க் யூ ஆல் லைக் த சீரீஸ். தேங்க்யூ ஸோ மச்.